இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. சரி வெண்பா, ஷூ போட்டுக்கலாமா? ஷூவெல்லாம் போடக்கூடாதுடா. காவடி எடுக்க போறோம்ல, நான் ஷூ இல்லாம நடந்து வரேன். சரி, வா போலாம். ஓம் சக்தி வேல் பெற்ற சண்முக. என்ன ரஞ்சிதா, விஜயும் காவடி தூக்க போறான் போல இருக்கு. பொண்டாட்டி புள்ள தனியா தூங்குறாங்கன்னு இவனும் வந்துட்டான் போல இருக்கு. மாமாவுக்கு அவ பொண்டாட்டியா? நக்கல் பண்றங்கிற பேர்ல என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு வர கோவத்துக்கு ஒன்னு கோவில் குளத்துல தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், என்னடி இவ ஒரேடியா இப்படி இறங்கிட்டா? எப்ப பார்த்தாலும் கொல கொலன்னு பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், இல்லைன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவா. ஆமாமா, முருகனுக்கு காவடி தூக்கி நேர்த்திக்கடன் பண்ண போற சந்தோஷத்துல உருகி உருகி கும்பிடுறீங்களா? நல்லா கும்பிடுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க காவடி எடுக்க போறது இல்ல. ஐயோ பாவம், முருகனோட அருள் இல்லாம போச்சே. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா, என் அப்பனே ஞான பண்டிதா, வெற்றிவேல் வேலனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பாட்டி, மல்லிமா, நான் சொன்னேன்ல, இவங்க சொல்லித்தான் நான் காவடி எடுக்கிறேன். இவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மல்லிமா. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க எனக்காக வேண்டிக்கிட்டீங்கன்னு வெண்பா சொன்னா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லாரு நல்லாரு, எல்லாம் முருகன் செயலம்மா. நீ எப்பவும் நல்லா இருப்ப. இந்த குழந்தைக்கு உன் மேல எவ்வளவு பாசம். முருகா, இந்த குழந்தை எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. சின்ன வயசுன்னா கூட நான் சொன்னேங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பக்தியோட நேர்த்திக்கடனை செய்ய வந்திருக்கா. காப்பாத்தையா. ஆனந்த வாழ்வு தரும் ஆறுமுகனே போற்றி போற்றி. வேலனுக்கு அரோகரா. கந்தனுக்கு வேலனுக்கு பழனியம்பதிக்கு செந்திலம்பதிக்கு. ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி. ஓம் தேவயானை நாயகனே போற்றி போற்றி. இந்த கெட்டப் மாதிரியே உன் நடிப்பும் பயங்கரமா இருக்கணும். எவ்வளவு ஒருத்திக்காக என் பேத்தி காவடி எடுக்கிறதையும் கஷ்டப்படுறதையும் என்னால சகிச்சிக்க முடியாது. என் பேத்தி காவடி எடுக்கிறத தடுக்கிறது மட்டும் இல்ல, இந்த கோயில் திருவிழாவை நீ தடுத்து நிறுத்தினா கூட எனக்கு சந்தோஷம் தான். போ. இந்த உடுக்க சத்தத்துல அந்த முருகனை கிடுகிடுத்து நிக்க போறான் பாருங்க. ஏய், செயல்ல காட்டு. போ. முருகா போற்றி போற்றி. காவடி பிரியனே போற்றி போற்றி. சுப்பிரமணிய முருகா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு,
வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவடி வேலனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாங்க தம்பி, இந்த மாலையை அவங்க கழுத்துல போடுங்க. காவடி எடுக்க வந்த இடத்துல சுயம்வரம் நடக்குது கன்றாவி. இதையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலை எழுத்து. அது என்னவோ சித்தி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அடிக்கடி மாலையை மாத்திக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அமைது பாத்தீங்களா? அதானே. என்னத்த சொல்றது? ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு மாலை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அதுவும். அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னடி இவ பயங்கரமா பேசுறா? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? சொல்லுடி, நாங்க உஷாராயிடுறோம். நடக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. அபிராமி அம்மா, இந்த காவடிய இந்த குழந்தை தோல்ல எடுத்து வச்சு விடுங்க. முருகா ஞான வண்டிதா முருகா, என்னப்பனே தமிழ் கடவுளே முருகா, ஞான வண்டிதா முருகா, என்னப்பனே முருகா, முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. முத்து குமரனுக்கு அரோகரா. சக்திவடி வேலனுக்கு அரோகரா. ஆயுதபாணிக்கு ஏய், நிறுத்து. என்னடி இது? பயமா இருக்குடி. அந்த ஆளு இங்கதான் வராரு. நம்ம அந்த பக்கமா போயிடலாம். பாட்டி, உனக்கு எவ்வளவு வயசாகுது? சரி திரும்பி போறேன்னு சொல்ற, பேசாம இரு. பாருடி. ஏய், காவடி தூக்குறியா காவடி? ஏய் தாயி, நீ காவடி தூக்க கூடாது. என்னம்மா இது? தெய்வ குத்தமாயிடும். காவடியை இறக்கு, இறக்கு தாயி, இறக்கு. உன் தோல்ல காவடி ஏறக்கூடாது, ஏறவே கூடாது. உன் தோல்ல இருக்கிற காவடியை இறக்கு. வெண்பா, நீ பயப்படாதம்மா. காவடி விட்டுறாத வெண்பா, காவடி விட்டுறாத. அவ பச்சை குழந்தை, அவ காவடி எடுக்கிறதுல என்ன தெய்வ குத்தம் வந்துட்டு போகுது? எதுக்கு அவளை காவடி தூக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எங்கிட்டயே எதிர்கேள்வி கேட்கிறியா? இவள பெத்த தாயோட ஆத்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கு. உன்னை பெத்தவன் நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கிறப்ப நீ எப்படி எவ்வளவு ஒருத்திக்காக காவடி தூக்குவ? அந்த ஆத்மாவுக்கு காரியம் செஞ்சியா? செய்ய வச்சாங்களா? தப்பு பண்ற தாயே, பெரிய தப்பு பண்ற. பெத்த தாயோட ஆத்மாவை பரிதவிக்க விட்டுட்டு யாரோ ஒருத்திக்காக நீ காவடி சுமக்கிறியா? வேண்டா தாயே, வேண்டா. ஆத்மா சாந்தி அடையில நீ எப்படிடா சொல்லுவ? யாருடா நீ? அதெல்லாம் ஒரு வருஷம் தான் கணக்கு. திதி செஞ்சா போதும், தீட்டு விலகிடும். பொய் சொல்லாத முருகப்பெருமானே, இந்த துர்சக்தியை சாய்த்து விடு. காலக்கணக்க தப்பா போடுற தாயே. வித்தடு, விதையடு, கலையடு பரமா. நீதாண்டா கலை. என்ன நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் முருகன் கவசமா இருப்பான். ஏய், என் சன்னதியில இந்த பச்சை மண்ண காவடி எடுக்க நான் விட மாட்டேன். வெண்பா, நீ ஒண்ணும் பயப்படாத. டாடா இருக்கல்ல ஐயா, அவர் என்ன சொல்றாரு? தாயில்லாத குழந்தைய காவடி எடுக்க விட மாட்டேன்னு சொல்றாரு. அது தெய்வ குத்தமா? அவர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாரா?
நான் அப்ப சொல்றேன், என்ன மீறி காவடி எடுத்த இங்க ரத்த காவு விழும். முருகன் ரத்த காவு கேக்குறவர் இல்லையே, அவர் வாழ வைக்கிறவர். நீங்க இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. நான் பேசல, அந்த ஆத்மா என்ன பேச வைக்குது. தினம் தினம் என் கனவுல வந்து எனக்கு சாந்தி கொடு சாந்தி கொடுன்னு அழுது. அதுக்கு நான் சாந்தி கொடுக்கணும். காவடி இறக்கி வச்சுட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளஞ்சு போங்க. நாங்க எவ்வளவு சொல்லியும் குழந்தை பிடிவாதமா விரதம் இருந்து இந்த காவடி எடுக்க வந்திருக்கா. அது நடக்காம போனா புள்ள பாவங்க ஏங்கிடுவா. இந்த காவடி எடுக்க ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கய்யா. அது உயிர் போற பரிகாரமா இருந்தாலும் நான் செய்யறேன். என் கோபத்துக்கு ஆளாயிடாத, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. இல்ல நடக்க போற பேராபத்துக்கு நான் பொறுப்பில்ல. அதான் அவர் சொல்றாருல, போங்கம்மா. நீங்க காவடி எடுத்து தெய்வ குத்தத்துக்கு நாங்க ஆளாகணுமா? காவடி எல்லாம் எடுக்க வேணாமா? நீங்க கிளம்புங்கம்மா, கிளம்புங்கம்மா. சொல்றோம்ல, கிளம்புங்க. சொல்றோம்லம்மா, முருகா, இது என்னையா கொடுமை? இதுக்குதான் முளைப்பாரிய கருக வச்சியா? முருகா 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 முரு அடி பாவி, இது உன் வேலை தானா? என்னென்ன டக்கால்ட்டி வேலை பண்ற? அப்ப முளைப்பாரிய கருக விட்டதும் நீயா தான் இருக்கணும். என் வயசுல பாதி கூட இல்லடி நீ. என்ன கோமாளியாக்க பாக்குறியா? இப்ப பாருடி என் ஆட்டத்தை. என்ன சித்தி இது? ஐயோ, என்ன பயத்துல ரோல மறந்துட்டானா? இப்படி பாக்குறான். யாருன்னு என்ன கேக்குற? நீ யாரா? ஆமாண்டா, நீதான். யாரு? அந்த பச்சை பிள்ளைய காவடி எடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு நீ யாரா? நீ யாரு? சொல்றா, நீ யாரு? யாரு? சொல்லு. முருகனா? முருகனா? ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லு. தெளிவா சொல்லு. சொல்லு. முருகங்கறல அந்த பழனி முருகனா, இல்ல பால முருகனா, வெற்றிவேல் முருகனா, இல்ல சக்திவேல் முருகனா? எந்த முருகனா நீ? சொல்லு. சொல்றா, சொல்லு. முருகங்கற எந்த முருகன்? சொல்லு. சொல்லு. என்னடா முழிக்கிற? யாரா நீ? அர்த்தம் பதறே. சொல்லுடா. யாரா நீ? சொல்லு. அர்த்தம் பதறே. சொல்லு. 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 ஐயோ, யார பார்த்து அர்த்தம் பதறேங்கற? 1000 பேர் சொல்லி அழைச்சாலும் முருகன் ஒருத்தன் தான். அந்த ஒரு முருகன் நான் தான். ஐயோ, என்ன இது? நீ யாரு? ஆத்தாடா. ஆத்தாடா. நீ முருகனை சொல்றியே, அவன் ஆத்தானா சக்திடா. அந்த சூரனை அழிச்சவன்டா முருகன். என்கிட்ட சொல்லாம அவன் வரமாட்டான்டா. வரமாட்டான். அவன் பேரை சொல்லி வந்திருக்கியே. நீ யாருடா? யாரு? யாரு? சொல்லு. சொல்றா. என்கிட்டயே நீ ஆட்டம் காட்டுறியா? என் முருகன் பழனிமலையில இருக்கான்டா. யார நீ ஏமாத்த பாக்குற? எனக்கே ஆட்டம் காட்டுறியாடா? முருகனை பெத்தவளையே ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, ஏமாத்த பாக்குறியா? நான் சொல்லுவா. ஏமாத்த பாக்குறியா? அடி 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 அடி.
ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயா, ஏமாத்துற. ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாம். பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல ஈர்க்கும் மனம், இணையும் சுவை, தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.